ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராமதூதர் ஹனுமானோட ஆற்றல் அளவிட முடியாதது. சுக்ரீவ மகாராஜா வாலியின் மகனான அங்கதன் தலைமையில் ஹனுமான், ஜாம்பவான் போன்ற தீரர்களாக ஒரு குழுவை அமைச்சு சீதையை தேடுறதுக்காக தென் திசைக்கு அனுப்புகிறாரு. ஆனால் சீதையை தேடுறதுல ஹனுமானுக்கு என்னமோ கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஒரு தலைவனாக அங்கதன் எப்படி வானர சேனைகளை நடத்தி கொண்டு போகிறாரு, ஜாம்பவான் ஹனுமனை அவரோட ஆற்றல்கள் எப்படிப்பட்டது, அவருடைய பலம் எப்படிப்பட்டது, அவர் பிறந்த கதை என்ன அப்படின்னு ஹனுமானுக்கு நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லி ஹனுமானை உற்சாகப்படுத்துகிறாரு. ஹனுமான் ஏன் சோர்வாக இருந்தார்? ஹனுமானை உற்சாகப்படுத்த ஜாம்பவான் ஹனுமானோட வீரம், பலம் பற்றி என்ன சொன்னார்? சீதையை தேடுறதுக்காக சுக்ரீவ மகாராஜாவால் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீராமர் வாலியை கொன்னதுக்கப்புறம் தனக்கு எதிரியே இல்லை அப்படின்னு சுக்ரீவ மகாராஜா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். தன்னுடைய மனைவி தாரையோடு சேர்ந்து ஆனந்தமாக பல வகையான கனிகளையும் பல ரசங்களையும் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்பமாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு பெரும் சத்தம் கேட்டிருக்கு. எப்பேற்பட்டவங்களோட மனசுலையும் பயம் கொடுக்கக்கூடிய சத்தமாக அது இருந்தது. அந்த சத்தம் கேட்டு தன்னுடைய இருக்கையில் உட்காந்துட்டு இருந்த சுக்ரீவன் பயந்து போய் இருக்கையில் இருந்த கீழே விழுந்துட்டாராம். அது என்ன சத்தம், வந்தது யாருன்னு சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி பயத்தில் தன்னுடைய மனைவி தாரையை அரண்மனைக்கு வெளியில் சமாதானம் பேச அனுப்பியிருக்காரு. தாரை ரொம்ப பயந்துட்டேவும் அரண்மனைக்கு வெளியில் பார்த்துருக்காங்க. அரண்மனை வாயிலில் லக்ஷ்மணர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த பெரும் சத்தம் லக்ஷ்மணர் வில் நாணிலிருந்து வெளிப்பட்ட சத்தம் தான் அது. ஸ்ரீராமர் வாலியை வதம் செஞ்சதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதனால ராமர்கிட்ட சீதையை தேடுறதுக்கு என்னாலான முழு உதவியும் நான் செய்கிறேன். என்னுடைய வானர படைகளை எல்லா திசைகளுக்கும் அனுப்பி அவங்கள நான் சீதையை தேட வைக்கிறேன் அப்படின்னு சுக்ரீவன் வாக்கு கொடுத்துருக்காரு. மழை காலம் ஆரம்பிக்கிற நேரமாக இருந்ததுனால தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா சீதையை தேடுற பணியில் இடைஞ்சல் வரும், சீதையை ஒழுங்காக தேட முடியாது. அப்படின்றதுனால மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தேடுதல் பணியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லியிருக்காரு. ராமரும் அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு. ஆனால் சுக்ரீவ மகாராஜா அரண்மனையில் தன்னுடைய மனைவி அருகாமையில் இருக்கிற சந்தோஷம், வாலி இறந்ததுக்கப்புறம் தனக்கு எதிரியே இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷம், இந்த இன்பங்களில் மூழ்கி இருந்ததுனால சுக்ரீவ மகாராஜா ஸ்ரீராமருக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டாரு. மழைக்காலமும் முடிஞ்சு போச்சு. சுக்ரீவன் வாக்கு கொடுத்தாரு. அவர் வாக்கு கொடுத்தபடி சீதையை தேடுறதுக்கு உதவி செய்வாரா அப்படின்னு ராமர் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துருக்காரு. ஆனால் சுக்ரீவன் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ராமருக்கு தெரியல. அதனால லக்ஷ்மணரை கூப்பிட்டு சுக்ரீவன் கொடுத்த வாக்குறுதியை போய் ஞாபகப்படுத்திட்டு வா லக்ஷ்மணா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் எப்படி தெரியுமா? வாலியை அனுப்பிச்சு வச்ச பாதை இன்னும் மூடப்படவில்லை, அது இன்னும் திறந்துதான் இருக்குன்னு சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு வா லக்ஷ்மணான்னு சொல்லியிருக்காரு. இங்கே தாரை வெளியே வந்ததுக்கப்புறம் ராமர் சொன்ன அந்த வார்த்தையை தாரைக்கிட்ட லக்ஷ்மணர் சொல்லியிருக்காரு. பயத்தில் தாரையும் அரண்மனைக்குள்ளே போய் சுக்ரீவன் கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சுக்ரீவன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தலை தெறிக்க ஓடி லக்ஷ்மணர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. ராமரையும் போய் பார்த்து ராமர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. தன்னுடைய அத்தனை வானர படைகளும் ஒன்றா திரட்டி 4 குழுக்களை பிரிச்சிருக்காரு. தன்னுடைய வானர படைகளில் யார் நல்ல பலசாலிகளாக இருக்காங்களோ அவங்கள தலைவர்களை நியமித்து அவங்களுக்கு கீழே வானர சேனைகளையும் சேர்த்து 4 திசைகளுக்கும் அனுப்பி சீதையை தேட வச்சிருக்காரு சுக்ரீவன். அதில் தெற்கு பக்கமாக வர்றதுக்கு அங்கதன் தலைமையில் ஹனுமான், ஜாம்பவான், கவாக்ஷன், கஜன் மாதிரியான பராக்கிரமசாலிகள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து தென் திசை பக்கமாக வந்திருக்காங்க. வாலிக்கு பயந்துட்டு சுக்ரீவன் ரிஷியமுக மலையில் இருக்கும்போது தான் ராவணன் சீதையை கடத்திட்டு போகிறான். வானத்தில் ஒரு ஒளிமயமான ரதத்தில் ஒரு பெண் அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ரொம்ப பயங்கரமான உருவம் கொண்ட ஒருத்தன் அந்த ரதத்தில் இருக்கான். அவங்க வானத்தில் போகிறத ஹனுமான், சுக்ரீவன் எல்லாருமே ரிஷிமுக பர்வதத்தில் இருக்கும்போது பார்த்துருக்காங்க. அப்போது அதுதான் சீதை அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ராமன் சுக்ரீவனை சந்திச்சப்போ சீதை கடத்தப்பட்ட விஷயத்தை தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் தான் சுக்ரீவனுக்கு அந்த அழுது புலம்பிட்டு போன அந்த பெண் சீதை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. தெற்கு பக்கமாக அந்த ரதம் பறந்து போனாலும் சரியாக அது இலங்கையில் தான் ராவணன் போய் சீதையை சிறை வச்சிருக்கான் அப்படின்னு உறுதியாக சுக்ரீவனால் சொல்ல முடியல.
அதனால தான் 4 குழுக்களை பிரித்து ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குழுவாக அனுப்பிச்சி விட்ருக்காரு. இங்கே அங்கதன் தலைமையில் தெற்கு பக்கம் வந்த இந்த குழு வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலாக தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே சீதையை வந்து கண்டுபிடிக்க முடியல. இதனால் அங்கதன் வந்து ரொம்ப மனசோர்வு அடைஞ்சிட்டாராம். சீதை இல்லாமல் திரும்பி சுக்ரீவன் கிட்ட போனோம் அப்படின்னா அவரோட நம்பிக்கையை உடைச்ச மாதிரி ஆயிரும். அதை விட நம்மளோட உயிர் இங்கேயே பிரிஞ்சா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி விந்திய மலையில் இருக்கிற ஒரு குகையில் அங்கதன் வந்து உயிர் போகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசொடைஞ்சு உக்காந்துட்டாரு. வானர சேனைகள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே மலைக்குகையில் வந்து தங்கியிருக்காங்க. அப்போதான் சம்பாதி கழுகை வந்து பார்த்துருக்காங்க. ராவணன் கிட்ட இருந்து சீதையை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கடுமையாக போர் செஞ்சு உயிரை விட்ட ஜடாயுவோட மூத்த சகோதரன் தான் இந்த சம்பாதி கழுகு. இந்த வானர சேனைகள் எல்லாம் சீதையை தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும் ராவணன் சீதையை வந்து இந்த கடலை கடந்து இலங்கை அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் சிறை வச்சிருக்கான். இதை வந்து வானத்தில் பறந்துட்டு இருந்த என்னுடைய மகன் சுபர்ஷ்வா பார்த்து என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில பேர் வந்து சம்பாதி இங்கிருந்து சீதை அசோகவனத்தில் இருக்கிறத வந்து நேரடியாக பார்த்து அதுக்கப்புறம் சீதை அசோகவனத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதால சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஹனுமன் இலங்கைக்கு போய் சீதை எல்லா இடத்துலையும் தேடி இருக்க மாட்டார், நேரடியாக அசோகவனத்துக்கு தான் போயிருப்பார். ஆனால் ராமாயணத்தில் சம்பாதி கழுகு வந்து சீதை தெற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இலங்கை நகரத்தில் தான் வந்து சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு வானர சேனைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராவணனோட இருப்பிடத்துக்கு போய் நாம் சீதையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இலங்கை வந்து அடையிறதுக்கு தென் திசையை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இரவு பொழுதுல அங்கதன் தலைமையிலான அனைத்து வானர சேனைகளும் வந்து ஒரு கடற்கரை அடைஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ராமேஸ்வர கடற்கரையாக இருக்காது. ஏன்னா ஹனுமான் மகேந்திர மலை ஏறி அந்த மலையிலிருந்து தாவி தான் சீதையை பார்க்கறதுக்கு இலங்கைக்கு பறந்து போனார் அப்படின்னு ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அந்த மகேந்திர மலை இருக்கிறதுனால சீதையை தேடி வந்த எல்லா வானர சேனைகளும் தமிழ்நாட்டோட தென்முனை பகுதி கடற்கரைக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. கடலை பார்த்த உடனேவும் சில வானரங்கள் கடலில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சில வானரங்கள் அங்கங்கே நடந்து வந்த களைப்புனால தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இரவு நேரமாக இருந்ததுனால கடலில் பெரிய பெரிய அலைகள் வந்திருக்கு. சில வானரங்கள் அதை பார்த்து பாதாளலோக வாசிகள் எல்லாம் கடலை கலந்து விடுறாங்க போல அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்களாம். இந்த கடலை பார்த்தாலே இது ஒரு தனி உலகம் மாதிரி தெரியுது, இந்த கடலை நாம் எப்படி கடக்க போகிறோம், நம்மளோட காரியம் என்ன ஆகிறது அப்படின்னு நினச்சி சோகமாக இருந்தாங்களாம். வானரங்கள் ஒன்றா கூடி கூடி கவலைப்படுறதும் தயங்குறதும் சந்தேகப்படுறதையும் உணர்ந்த அங்கதன் அருமையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மன வருத்தம் காரியத்துக்கு ஆகாது, கவலைப்படுறது அப்படிங்கிறது ஒரு தோஷமாகும். கோபம் கொண்ட ஒரு பாம்பு குழந்தைய கொள்கிற மாதிரி மனக்கவலை வந்து ஒருத்தரோட ஆண்மையை அழிச்சிடும். தைரியம் தேவைப்படும் போது மனத்தளர்ச்சி அடையும் எவனும் தேஜஸ் இல்லாதவனாக இருப்பான், தன்னுடைய தனிப்பட்ட லட்சியத்தை வந்து அடையவே மாட்டான். இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி வானர சேனைகளுக்கு வந்து அங்கதன் உற்சாகம் மூட்டியிருக்காரு. அன்னைக்கு இரவு பொழுது முடிஞ்சதும் மறுநாள் அதிகாலையில் அந்த வானரங்கள் கூட்டத்திலேயும் மூத்த வானரங்கள் கிட்ட போய் அங்கதன் ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதுக்கடுத்து அந்த மூத்த வானரங்களை பார்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு ஒட்டுமொத்த வானர சேனை கூட்டங்களுக்கும் மரியாதை செலுத்திட்டு அங்கதன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கடலை தாண்ட போகும் மகா தேஜஸ்வி யாரு? சுக்ரீவ மகாராஜா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போறவங்க வந்து யாரு? இந்த 100 யோஜனை தூரத்தை தாண்டி வானர சேனையோட மூத்த தலைவர்களோட பயத்தை போக்கக்கூடிய அந்த மகா தேஜஸ்வி யாரு? நாம யாருடைய அருளின் மூலமா சுகமா இங்கிருந்து திரும்பி போய் நம்மளுடைய மனைவிகள், குழந்தைகள், நம்மளுடைய வசிப்பிடங்கள் எல்லாம் திரும்பி பார்க்க போறோம்? யாருடைய அருளால ஸ்ரீராமரையும் மகாபலம் வாய்ந்த லக்ஷ்மணரையும் மகாபலம் வாய்ந்த சுக்ரீவரையும் நாம மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறோம். அங்கதன் இவ்வளவு பேசியும் வானர சேனைகள் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பதில் எதுவுமே வரல. ஒவ்வொரு வானரங்களும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் நின்றுருக்காங்க. அதுக்கு அங்கதன், சிறந்த தேசத்தில் களங்கமில்லாத குலத்தில் பிறந்த பலசாலிகளே, உங்களை நான் பூஜை பண்ணுறேன். தாவி போகிறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் கிடையாது. தாவி செல்பவர்களில் சிறந்தவர்களே, யாருக்கு எவ்வளவு தூரம் தாண்டறதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வானரங்கள் கிட்ட அங்கதன் கேட்டிருக்காரு. அங்கதன் சொன்னதை கேட்ட கஜன், கவயன், ரிஷபரன், கவாக்ஷன் மாதிரியான வானரங்கள் எல்லாம் தான் எவ்வளவு தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
கஜன் வந்து என்னால் 10 யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவாக்ஷன் 20 யோஜனை நான் தாண்டுவேன். சரபன் வந்து 30 யோஜனை நான் தாண்டுவேன், இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு இருக்காரு. ரிஷரபன் வந்து என்னால் 40 யோஜனை கண்டிப்பாக தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே ஒவ்வொரு வானரமும் 10 யோஜனையாக கூட்டி கூட்டி தான் எவ்வளவு தூரம் தாண்ட முடியும்னு சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ தான் மூத்தவரான ஜாம்பவான் அவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள எல்லாம் பார்த்து பாராட்டிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு முன்னாடி இளம் வயசாக இருக்கும்போது நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தேன், நல்ல பலம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த வயசெல்லாம் கடந்து போச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சுக்ரீவனும் ஸ்ரீராமரும் எதுக்கு சீதையை தேடும் இந்த பணியை வந்து நிச்சயித்து செய்ய முடிவெடுத்திருக்காங்களோ அதை புறக்கணிக்கிறது வந்து சாத்தியமில்லை. இந்த இடத்துல ஏன் ஜாம்பவான் வந்து புறக்கணிக்கிறது சாத்தியமில்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, நல்லா பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த கடலை பார்த்து வானரங்கள் வந்து பயந்துட்டாங்களாமா. இந்த கடலை கடந்து நம்மளால் போக முடியுமோ இல்லை முடியாதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தாலையும் பயத்தாலையும் அங்கதன் கேட்கும்போது வானரங்கள் எல்லாம் தங்களுடைய உண்மையான ஆற்றலை பற்றி சொல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி என்னால் வந்து இவ்வளவு தான் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி குறைச்சி சொன்னாங்களாமா. இதை ஜாம்பவான் உணர்ந்து, வயசான என்னாலேயே வந்து இந்த அளவுக்கு பராக்கிரமத்தோடு இருக்க முடியுது, ஆனால் நீங்கள் இளம் வயசு ஆளுங்க, உங்களால் இன்னும் ஆற்றலோடு இருக்க முடியும், ஆனால் எதுக்கு குறைச்சி சொல்கிறீங்க அப்படின்றத அந்த வானரங்களை பார்த்து சுக்ரீவனும் ஸ்ரீராமரும் நிச்சயித்த இந்த காரியத்தை புறக்கணிக்கிறது வந்து சாத்தியமில்லை அப்படின்னு சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கதனை பார்த்து, இப்போது இந்த வயசில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 90 யோஜனைகளை நான் கடப்பேன், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி முறைப்படி யாகம் செஞ்சப்போ பெருமாள் ஒரு சின்ன பிராமண சிறுவன் வடிவத்தில் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் கேட்டார். பலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கும் போது பெருமாள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இந்த உலகத்தையே வந்து 3 அடியால் அளக்கும்போது நான் பெருமாளை பல முறை வள வந்தேன். அதெல்லாம் அந்த காலம். அப்போது எனக்கு இருந்த பராக்கிரமத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இப்போ அதெல்லாம் மந்தமானதால் இந்த காரியத்துக்கு அது பயன்படாது அப்படின்னு ஜாம்பவான் சொல்லியிருக்காரு. எல்லோரும் பேச கேட்டுக்கிட்டே இருந்த அங்கதன், என்னால் 100 யோஜனை தாண்ட முடியும், ஆனால் போனதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு எனக்கு சக்தி இருக்குமான்னு தெரியல அப்படின்னு அங்கதன் சொல்லியிருக்காரு. உனக்கு தேவைப்பட்டா நீ 100,000 யோஜனை கூட தாண்டுவேன்னு எனக்கு தெரியும் அங்கதா, ஆனால் எங்களால் உன்னை அனுப்ப முடியாது. இந்த வானர சேனைகளுக்கு மொத்தமும் தலைவனாக உன்னை தான் வந்து சுக்ரீவன் நியமிச்சிருக்காரு. இந்த வானர சேனைகள் மொத்தத்துக்கும் காவலன் நீ தான், நீயே எங்களால் காக்கப்பட வேண்டியவன், அதனால் உன்னை அனுப்புறது விதிப்படி சரி வராது அங்கதா அப்படின்னு ஜாம்பவான் சொல்லியிருக்காரு. நானோ அல்லது வேறு வானரங்களோ கடலை கடந்து போகாவிட்டால் நாம் மறுபடியும் விந்திய மலையில் பட்டினி கடந்தது மாதிரி இதே இடத்துல பட்டினி கடந்து உயிர் விட வேண்டியது தான். சீதை இல்லாமல் நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா அருள் செய்கிறதுலையும் கோவப்படுறதுலையும் மிதமிஞ்சியவரான சுக்ரீவர்கிட்ட நம்ம பிராணன் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. நாம் எடுத்துக்கிட்ட இந்த காரியம் வந்து வேறு வகை ஆகாத மாதிரி நீங்களே ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க அப்படின்னு அங்கதன் ஜாம்பவான் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே ஜாம்பவான், வீரனே, உன்னுடைய இந்த காரியத்தில் ஒரு குறையும் வராது, இந்த காரியத்தை எவன் செஞ்சு முடிப்பானோ அவனை நான் உற்சாகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவி பறந்து போகிறதுல ஈடு இணையற்றவனும் மகா பலசாலியுமான ஹனுமான் கிட்ட போகிறாரு. இங்கே ஒரு பக்கம் இப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டுருக்கு, ஆனால் ஹனுமான் இதில் எதுலேயுமே ஈடுபடாமல் உற்சாகம் இல்லாமல் ரொம்ப தனிமையில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ராமரை முதலாக பார்த்த உடனேவும் ராமர் மேலே ஹனுமாருக்கு பக்தி உண்டாயிருக்கு. ஸ்ரீராமரை சரணாகதி அடைஞ்சு ஸ்ரீராமரையே தன்னுடைய தலைவராகவும் தெய்வமாகவும் ஹனுமார் ஏற்றுக்கிட்டாரு. ஹனுமான் சூரிய பகவான் கிட்ட கல்வி கற்றுக்கிட்டவர், ஞானத்தின் முழு சொரூபம், 9 வகையான இலக்கணங்கள் தெரிஞ்ச ஒரு நிபுணர். அப்போது ஹனுமான் ஸ்ரீராமரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கிட்டார்னா ஹனுமாரோட பார்வையில் ஸ்ரீராமர் எந்த அளவுக்கு உயர்வாக இருந்திருப்பார். ஆனால் ஸ்ரீராமர் சீதையோட பிரிவால் கவலைப்படுறதும் அழுகிறதும் சீதையை நினச்சி புலம்புறதும் அப்படின்னு ஸ்ரீராமர் சாதாரண மனிதர்கள் மாதிரி பக்குவம் இல்லாமல் இருக்காரே அப்படின்னு ஹனுமான் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டிருக்காரு. அதனால தான் ஹனுமார் வந்து சோர்வாக இருந்திருக்காரு. ஆனால் இலங்கைக்கு போய் சீதையை பார்த்து பேசினதுக்கப்புறம் சீதையை பிரிஞ்சு ராமர் எப்படி இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படின்னு ஹனுமான் நினச்சாராம். ராமனோட மனசு என்ன கல்லா அப்படின்னு கூட நினச்சாராம். இங்கே ஜாம்பவான் ஹனுமானை உற்சாகப்படுத்துறதுக்காக ஹனுமானோட பலம் எப்படிப்பட்டது, ஹனுமான் எப்படி பிறந்தாரு அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வானர சேனைகள் மனசோர்வோடு உட்காந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது அதை பார்த்த ஜாம்பவான் ஹனுமன் கிட்ட நெருங்கி, இந்த வானர உலகத்தில் வீராதி வீரனே, சர்வ சாஸ்திரங்களும் தெரிஞ்ச வித்தகனே, ஏன் எதுவுமே பேசாமல் ரொம்ப மௌனமாக இருக்க, ஏன் இப்படி தனிமையில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜாம்பவான் ஹனுமன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அங்கதன் வானரங்கள் கிட்ட தங்களுடைய ஆற்றலை பற்றி சொல்லுங்க, உங்களால் எவ்வளோ தூரம் தாண்ட முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ்வளவு பெரிய கடலை தாண்டணுமா அப்படின்ற பயத்துலையும் தயக்கத்துலேயும் அவங்க தங்களுடைய ஆற்றலை கம்மி பண்ணி சொன்னதை நம்ம பார்த்தோம். ஹனுமானும் இதே தயக்கத்தில் தான் இருக்காரோ அப்படின்னு நினச்சி ஜாம்பவான் ஹனுமானோட ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹனுமானே, தேஜஸ்லையும் பலத்திலையும் நீ சுக்ரீவனுக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கும் இணையானவனாவாய். கஷ்யபரின் புத்திரனான சர்வவிதமான பறவைகளிலும் உத்தமனானவனான மகா வேகம் கொண்ட மகா பலவானான கருடன் கடல்லிருந்து பாம்புகளை தூக்கிட்டு போகிறத நான் பலமுறை பார்த்துருக்கேன். அவனோட சிறகுகளுக்கு எந்த விதமான ஒரு பலம் இருக்கோ உன்னுடைய கைகளுக்கு அந்த பலம் இருக்கு. உன்னுடைய பலமும் வேகமும் கருடனுக்கு இணையானது. பலம், புத்தி, தேஜஸ், நல்ல ஒழுக்கம், இதில் உலகத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களையும் விட நீ மேன்மையானவனாவாய். ஒரு காலத்தில் மூவுலகத்திலையும் ரொம்ப புகழ் பெற்றவளான ரொம்ப அழகான ஒரு தேவக்கன்னிகை இருந்தாங்க. அவங்க பேர் தான் புஞ்சிகஸ்தலை. உன்னுடைய தந்தையான கேசரியின் மனைவி அஞ்சனா தேவி தான் அவங்க. ஒரு சாபத்தின் காரணமாக அவங்க தன்னுடைய விருப்பப்படி குரங்கு வடிவத்தை எடுத்து பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு. நல்ல இளமையும் அழகோடும் இருந்த அவங்க ஒரு காலத்தில் மனித வடிவம் எடுத்து மலை உச்சியில் ரொம்ப சந்தோஷமாக உலாவிட்டு இருந்தாங்க. சிவப்பு மஞ்சள் கலந்த பட்டாடையோடும் விதவிதமான ஆபரணங்களோடும் விசித்திரமான மாலைகளோடும் அவங்க உலாவிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய அழகை பார்த்த வாயுதேவனுக்கு அவங்க மேலே ஆசை வந்திருக்கு. அதனால வாயுதேவன் தன்னுடைய நீண்ட 2 கரத்தால் அஞ்சனா தேவியை தழுவிருக்காரு. ஆனால் அஞ்சனா தேவிக்கு கண்களுக்கு முன்னாடி யாருமே புலப்படலை, பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஏதோ தவறாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அஞ்சனா தேவிக்கு தெரியுது. இந்த ஏகபத்தினி விரதையை நாசம் செய்ய விரும்புகிறவன் எவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகவும் பதட்டமாகவும் அஞ்சனேய தேவி கத்திருக்காங்க. பயப்படாத அஞ்சனேய தேவியே, நான் உன்னை இம்சிக்க மாட்டேன். உன்னதமானவளே, எதன் மூலம் உன்னை தழுவி மனதால் நுழைந்தேனோ அதனால் உனக்கு வீரியமானவனும் பராக்கிரமம் நிறைஞ்சவனும் நல்ல புத்தி சாமர்த்தியம் கொண்டவனும் ஒழுக்கமானவனும் மகா பலசாலியாகவும் தேஜஸ்வியாக இருப்பவனும் தாவி குதிக்கிறதுல எனக்கு நிகரானவனுமான ஒரு ஆண் குழந்தை உனக்கு பிறப்பான் அப்படின்னு வாயுதேவன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இதனால் சந்தோஷப்பட்ட அஞ்சனா தேவி ஒரு மலைக்குகையில் உன்னை பெறாமல் பெற்றாள் அப்படின்னு ஜாம்பவான் சொல்லியிருக்காரு. பெறாமல் பெற்றாள் அப்படின்னா இயற்கை எப்படி பெண்களுக்கு கருவழியாக குழந்தை பிறக்குமோ அந்த மாதிரி பிறக்காம அமானுஷ்யமாக ஒரு மாயம் போல உன்னை பெற்றெடுத்தாள் அப்படின்னு ஜாம்பவான் சொல்லியிருக்காரு. மகாபாரதத்தில் குந்தி தேவி பாண்டவர்களை எப்படி பெற்றெடுத்தாங்களோ அந்த மாதிரி குழந்தையா நீ வளர்ந்து வரும்போது மலையில் நீ விளையாடிட்டு இருக்கும் போது வானத்தில் இருந்த சூரியனை பார்த்து அது பழம் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சி அதை சாப்பிட்றதுக்கு நீ தாவி குதிச்ச. அப்படி நீ தாவினதில் வானத்தை நோக்கி நீ 300 யோஜனை பறந்தாய் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு. இங்கே 100 யோஜனை தாண்டி போகிறதுக்கே பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு. ஆனால் ஹனுமான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வானத்தில் 300 யோஜனை தாவிருக்காரு. சூரியனோட கண் கூச வைக்கிற அந்த ஒளியால் கூட ஹனுமானோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. சூரியனை விழுங்கணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் வரும்போது அதை இந்திரன் பார்த்து அது அரக்கனோ ராட்சசனோ அப்படின்னு நினச்சி கோவப்பட்டு வஜ்ராயுதத்தை ஏவிருக்காரு. அந்த வஜ்ராயுதம் வேகமாக ஹனுமானை தாக்கியிருக்கு. வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட ஹனுமான் வானத்திலிருந்து கீழே ஒரு மலை உச்சியில் விழுந்திருக்காரு. அதனால ஹனுமானோட இடது கண்ணம் எலும்பு உடஞ்சிருக்கு. அதனால தான் இடது கண்ணம் எலும்பு உடைந்தவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹனுமான் அப்படின்னு ஹனுமானுக்கு பேர் வந்திருக்கு. தன்னுடைய புத்திரன் இப்படி அடிபட்டு மலை சிகரத்தில் விழுந்ததை பார்த்த வாயுதேவனுக்கு கோபம் தாங்கலையாம். 3 உலகங்களிலும் வீசிட்டு இருந்த வாயுதேவன் காற்றே அடிக்காமல் 3 உலகங்களிலும் பரவி இருக்காமல் தன்னுடைய ஆற்றலை கட்டுப்படுத்திக்கிட்டாராம். இதனால் 3 உலகத்துலேயும் இருக்கிற தேவர்களும் கடவுள்களும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வாயுதேவனோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. வாயுதேவன் இப்படி வீசாமல் இருந்தால் உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் இந்திரனும் வாயுதேவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஹனுமானுக்கு வரங்களை கொடுத்துருக்காங்க.
பிரம்மா என்னுடைய அஸ்திரங்களால் கூட உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்திலிருந்து ஹனுமானுக்கு பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி வரம் கொடுத்துருக்காரு. இந்திரன் வந்து என்னுடைய வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு கூட உனக்கு காயம் எதுவும் ஏற்படாததுனால ஹனுமானுக்கு அவர் எப்படி இஷ்டப்படுறாரோ அப்போ அவருக்கு மரணம் நிகழட்டும் அப்படின்னு தேவேந்திரன் வந்து வரம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தேவர்கள் ஹனுமானுக்கு வரம் கொடுக்கறத பார்த்து வாயுதேவன் சந்தோஷப்பட்டாரு. இப்போ இந்த வானர சேனைகள் எல்லாம் உயிரில்லாதவங்க மாதிரி இருக்காங்க. ஹனுமானே, திறமையும் பராக்கிரமும் நிறைஞ்ச இன்னொரு குரங்கரசனா இங்க நீ தான் இருக்க. வாமனமூர்த்தியா வந்த பெருமாள் 3 அடியால உலகத்தை அளந்தப்போ காடுகளும் மலைகளும் நிறைந்த இந்த உலகத்தை நான் 21 முறை வள வந்தேன். தேவ கட்டளையின்படி அமிர்தம் கிடையிறதுக்காக உலகம் முழுக்க நான் வேகமாக போய் தேவையான மூலிகைகளை நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய பலமும் பராக்கிரமும் ஈடு இணை இல்லாததாக இருந்தது. ஆனால் இப்போ நான் கிழவன் ஆயிட்டேன். என்னுடைய பராக்கிரமம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் இந்த காலத்தில் நீயே சக்தி கொண்டவனாக இருக்கிறாய். வீரம் நிறைந்த ஹனுமானே, வளர்ந்து நிற்பாயாக. பராக்கிரம் நிறைஞ்சவனே, இந்த வானரப்படை எல்லாம் உன்னுடைய அந்த வீரியத்தை காண ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எழுந்து நில்லு ஹனுமானே, இந்த பெருங்கடலை தாண்டு. ஏன் இப்படி அசட்டையாக இருக்க? திருவிக்ரம பெருமாள் மாதிரி ரொம்ப வேகமாக இந்த பெருங்கடலை தாண்டுவாய் ஹனுமானே அப்படின்னு ஜாம்பவான் ஹனுமானை உற்சாகப்படுத்துகிறாரு. ஜாம்பவானால் தூண்டப்பட்ட ஹனுமான் தன்னுடைய உருவத்தை பெருசாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஹனுமான் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்னா, இரும்பை தீயில நல்லா பழுக்க காய்ச்சினா அந்த இரும்பு எப்படி நல்லா சிகப்பாக நல்லா பளபளப்பாக ஒளிமயமாக இருக்குமோ அது மாதிரி ஹனுமான் தன்னுடைய உருவத்தை பெருக்கும் போது அந்த மாதிரி நல்லா பளபளன்னு சிகப்பாக இருந்தாராம். இதை பார்த்த வானர சேனைகள் மறுபடியும் நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹனுமான் மகேந்திர மலை மேல் ஏறி அங்கேருந்து பறந்து போய் இலங்கையில் சீதையை போய் பார்த்துருக்காரு. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள் மற்றும் புராண கதைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.